குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். வணக்கம். செய்தி சுருக்கம். யார் அந்த சார்? சார் கூட நீ கொஞ்ச நேரம் போகணும். மாணவியை சீண்ட பார்த்த இரண்டாவது ஆள். சென்னை அண்ணா பல்கலை வளாகத்தில் 19 வயது மாணவி பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அடையாளம் தெரியாத நபர்கள் தன்னையும் ஆண் நண்பரையும் மிரட்டியதாக பாதிக்கப்பட்ட பெண் போலீசில் புகாரில் கூறியுள்ளார். மாணவியிடம் தவறாக நடந்து கொண்ட நடைபாதை பிரியாணி வியாபாரி ஞானசேகரை போலீசார் கைது செய்துள்ளனர். மாணவியை மர்ம நபர்கள் இருவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஆரம்பத்தில் தகவல் வெளியானது. ஆனால் போலீசாரோ தற்போது கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் மட்டுமே குற்ற செயலில் ஈடுபட்டார், வேறு நபருக்கு தொடர்பு இல்லை என கூறுகின்றனர். இதனால் குற்றவாளிகள் இருவரா அல்லது ஒருவரா என குழப்பம் உண்டானது. மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் பார்த்தால் ஞானசேகரன் சம்பவம் நடந்த ஸ்பாட்டில் குற்றம் செய்தது உறுதியாகி இருக்கிறது. ஞானசேகரனை தாண்டி இன்னொருவருக்கு தொடர்பு இருப்பது பெரிய அளவில் வெளியே வரவில்லை. ஞானசேகரே இன்னொருவர் ஏவிவிட்ட ஆள்தான் என்கிற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்துள்ளது. தன்னை மிரட்டி கொண்டிருந்த போது ஞானசேகரனை ஒருவர் செல்போனில் அழைத்ததாகவும் அவரிடம் நான் அவளை மிரட்டி விட்டு விடுவேன் என ஞானசேகரன் கூறியதாகவும் மாணவி தெரிவித்துள்ளார். அந்த சார் கூடவும் கொஞ்ச நேரம் நீ இருக்க வேண்டும் என ஞானசேகரன் தன்னை மிரட்டியதாக மாணவி வாக்குமூலம் கொடுத்துள்ளார். அப்படி பார்த்தால் ஞானசேகரனிடம் பேசியது செல்வாக்குமிக்க நபராக இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் எழுகிறது. சம்பவம் நடந்த ஸ்பாட்டில் பதிவான மொபைல் போன் அழைப்புகளை கொண்டு ஞானசேகரை பிடித்தோம் என போலீசார் கூறுகின்றனர். அப்படி பார்த்தால் அவரிடம் போனில் பேசிய இரண்டாவது நபரை எளிதாக மொபைல் நம்பரை வைத்து கண்டுபிடித்து விடலாம். ஆனால் இன்னும் பிடிபடவில்லை. ஞானசேகரிடம் செல்போனில் பேசிய அந்த சார் யார் என்பது குறித்து விசாரித்து வருவதாக போலீசார் சொல்கின்றனர். இப்போது கைதான ஞானசேகரனுக்கு ஜனவரி 8ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டது. மாவுக்கட்டு போடப்பட்ட நிலையில் புழல் சிறையில் அடைக்கவும் சைதாப்பேட்டை கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. காவல்துறையின் அலட்சியம்தான் குற்றங்களை செய்ய தூண்டியது. அண்ணா பல்கலை சம்பவம் மகளிர் ஆணையம் கண்டனம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் 19 வயது மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. இந்த கொடூரமான செயலை கடுமையாக கண்டிப்பதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் நீதிக்கான போராட்டத்தில் அவருடன் நிற்பதாகவும் மகளிர் ஆணையம் தெரிவித்துள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்டதாக நடைபாதை பிரியாணி கடை நடத்தி வந்த 37 வயதான ஞானசேகரன் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவர் தொடர்ந்து குற்றங்கள் செய்யும் பழக்கமுடையவர் என தேசிய மகளிர் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது. முந்தைய வழக்குகளில் அவர் மீது தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது. காவல்துறையின் அந்த அலட்சியம்தான் அவரை இதுபோன்ற குற்றங்களை செய்ய தூண்டியிருக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவது மிகுந்த கவலையை ஏற்படுத்துகிறது என தேசிய மகளிர் ஆணையம் சொல்லியிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இலவச மருத்துவம் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டவருக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் வகையில் BNS சட்டத்தில் 71வது பிரிவை FIRல் சேர்க்க வேண்டும் என தமிழக DGPக்கு தேசிய மகளிர் ஆணைய தலைவர் விஜயா ரஹாத்கர் உத்தரவிட்டுள்ளார். BNS 71வது சட்டப்பிரிவு தொடர் குற்றவாளிகளுக்கு ஆயுள் அல்லது மரண தண்டனை வரை விதிக்க வழிவகை செய்கிறது. பாதிக்கப்பட்ட மாணவியின் பெயர், முகவரி, செல்போன் எண்ணுடன் கூடிய FIR வெளியானதால் சர்ச்சை எழுந்தது. மாணவி பற்றிய விவரங்களை போலீசார் வெளியிட்டு அந்த குடும்பத்தையே அசிங்கப்படுத்தி விட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டித்திருந்தார். இச்சூழலில் பாதிக்கப்பட்ட மாணவியின் அடையாளத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்தியதற்காகவும் சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டுதல்கள் மற்றும் BNS சட்டப்பிரிவு 72 மீறியதற்காகவும் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக DGPக்கு தேசிய மகளிர் ஆணைய தலைவர் விஜய ரஹாத்கர் உத்தரவிட்டுள்ளார். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். FIR எப்படி சார் லீக் ஆச்சு? இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் டிராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் CCTNS எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ல டேட்டா என்ட்ரி பண்ணோடனே மாஸ்டர் சர்வருக்கு போகும். அது ஒரு கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு SP இருக்கார், இன்ஸ்பெக்டர் இருக்கார். எப்படி அந்த FIR வெளியே வந்துச்சு? போலீஸ் டிபார்ட்மெண்ட் தவிர அந்த FIR யாரும் வெளியே விட முடியும்? எல்லாமே இன்டர்நெட் புரோட்டோகால் ப்ரொடெக்டட். அவளை ஈஸியா ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை
அது ஒரு எஃப்ஐஆரா சார்? ஒரு படிக்காத எழுதுனா கூட ஒழுக்கமா ஒரு எஃப்ஐஆர் எழுதுவோம். அதுல குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா, குற்றம் செஞ்சது அந்த அயோக்கியனானே சந்தேகமா இருக்கு. ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதியிருக்கீங்க. அதையெல்லாம் படிச்சா ரத்தம் கொதிக்குது. நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன், ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன், என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆரா சார்? காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் இருக்கீங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? வெக்கமா இல்லையா? குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு. அந்த எஃப்ஐஆர் படிச்சு அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார்? ஆனா ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதி இருக்கு, அல்ல கோர்ட்ல நிக்குமா? அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டா ஒரு மொமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணதாகவும் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்ததாகவும் இவன் புதர் மறைவிலிருந்து வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி, என்ன சார் என்ன இதான் ஒரு எஃப்ஐஆர் டிராஃப்டிங்கா? அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார்? பொண்ணு பேரு, மொபைல் நம்பர், அப்பா பேரு, ஊரு. வெக்க பண்ணும். திமுக யாராவது மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா? நீங்களாம் வெக்கப்படும். பொண்ணு ஊரு, அப்பா, என்ன அந்த பொண்ணு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்க. 7 தலைமுறைக்கு ஒரு அடையாள ஒரு இதை கொடுத்துருக்கீங்களா? கருப்பு புள்ளியை கொடுத்துருக்கீங்களா? மனுஷங்களா நீங்களாம்? அதுக்கு அமைச்சர் கேள்வி கேட்கிறார். 3 மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாமா, இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானாமா, மறுபடியும் கலவரம் வெடிச்சு. வெக்க பண்ணியா நீங்க மினிஸ்டரா இருக்கிறது? வெக்கப்பன். இந்த ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறனால மரியாதையா பேசிட்டு இருக்கு. வெக்கப்பன். திமுக இருந்தா நான் சொல்லையா? திமுக பொறுப்புல அவன் இருந்தனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் அவனை செக் பண்ணல. அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ணாதனாலதான் அவன் தைரியமா வெளியே வந்தான். அந்த எஃப்ஐஆர் படிச்சா ரத்தம் கொதிக்கிறேன், நமக்கு ரத்தம் கொதிக்கிறேன். என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க? என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க? அதனால்தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம். இந்த அரசியல் நீ ஆகாதுங்க, இந்த அரசியல் ஆகாது. ஆனால் மாநில தலைவராக, இந்த கட்சியினுடைய தொண்டனாக நான் ஒரு சங்கல்பம் எடுத்துட்டேன். ஐயோ கட்சினா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றியா? சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ண போனா முன்னாள் ஆளுநர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கேன், நாயை பிடிக்கிற மாதிரி பிடிச்சு. மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் கருணாகராஜன், எங்களுடைய சகோதரர், எத்தனை டைம் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை டைம் அரெஸ்ட் பண்ணுவீங்க? நாங்க எங்களுக்கு தனியா எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு போடுங்க ஆர்ப்பாட்டம் பண்றோமா? இல்ல எங்க வீட்டுக்கு தண்ணி, சிறுவாணி தண்ணி வரலின்னு ஆர்ப்பாட்டம் பண்றோமா? கைது பண்ணி நைட்டு 11:30 வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்தில் பார்த்து அடைச்சி வச்சு எத்தனை சித்திரவதை தொண்டாங்க அனுப்பிப்பாங்க. அதனால இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்லை. இன்னிலிருந்து நாங்க வேற மாதிரி தான் உங்களை டீல் பண்ண போறோம். நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆபீஸ்க்கு வருவோம். எங்க ஆளு எல்லாம் காலங்கத்தில் 8 மணிக்கு கிளம்பி வருவாங்க. நீங்க அப்படியே ஒரு 1000 போலீஸ போட்டு நாய் பிடிக்கிற மாதிரி 2 பேர்த்த பிடிச்சிட்டு போலாம். நாளையிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது. ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும். நீ 10,000 போலீஸ் இறக்கியா பார்த்தலாம். நான் ஒரே இடத்துல அப்படியே என் தொண்டனை கூட்டிட்டு வருவேன், லட் அமுத்துற மாதிரி அமுத்திட்டு போயிருவீங்க. நீங்க ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் காலையில 10 மணிக்கு வெளியே வந்து நிப்பான். தன்னுடைய தாய்க்காக, சகோதரிக்காக குரல் கொடுப்பான். இந்த அண்ணாமலை நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்ற கேட்டுப்பான். எல்லா பலத்தையும் பயன்படுத்திட்டோம், பேசிட்டோம். என்ன உங்க கையில ஊடக பலம் இருக்கு, உங்க கையில சினிமா துறை இருக்கு. ஒரு படத்தை எடுத்து வடக்கு தெற்கு நீ பிரிச்சா வேலை முடிஞ்சு போச்சு. உனக்கு உங்க கையில எல்லா விருது கொடுக்கறதுக்கு பேசுறதுக்கு ஆளு இருக்கிறாங்க. சமூக நீதினு பேசுறதுக்கு 10 பேர் இருக்கா. பாரதிய ஜனதா கட்சினா சமூக நீதி இல்லைன்னு பேசுறதுக்கு 50 பேர் இருக்கா. அதனால் நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை 10 மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நடத்தப்போம். நான் எனக்கு முருகபெருமானுக்கு சூரசம்ஹார பெருமை இந்த தீவிரம்லாம் அழிக்கணும். நாளை காலை 10 மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை 6 முறை நான் அடித்துக் கொள்ள போகிறேன். சாட்டை என்னை அடிச்சுக்க. நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன். அந்த அரசியல் நானும் 3 வருஷம் பண்ணி பார்த்துட்டேன். அது ஒரு முடிவு வரும். இன்னைக்கு முடிவு வந்தே ஆகும். சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனையாக நானும் வண்டி ஓட்டுறது. வந்தது வேறு, செய்வது வேறு, நடந்து கொண்டிருப்பது. நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சு செருப்பை கழட்டுனா நீ ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன். பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் குற்றவாளியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என சட்ட அமைச்சர் ரகுபதி சொன்னார். அண்ணா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் குறித்து அந்த செய்தி இன்றைக்கு பல தொலைக்காட்சிகளிலும் பரப்பப்படுகின்றது. ஞானசேகரன் என்பவர் அந்த வன்முறை சம்பவத்துக்கு காரணமானவராக கண்டறியப்பட்டிருக்கின்றார். அதற்கு காரணமான அவரை
ஒரு 5-6 மணி நேரத்துக்குள், இன்னும் சொல்லப்போனால் 24 மணி நேரத்துக்குள்ளே கண்டுபிடிக்கணும். 5-6 மணி நேரத்துக்குள்ளே அவரை கண்டுபிடித்து அவருக்கு இன்றைக்கு போலீஸ் கஸ்டடி ரிமாண்ட் வாங்கி கொடுத்திருக்கின்றோம். அவர் இன்றைக்கு ரிமாண்டில் இருக்கின்றார். எனவே காவல்துறை உரிய நடவடிக்கையை உடனே எடுத்து விட்டது. இந்த வழக்கை மறைப்பதற்கான அவசியம் தளபதிக்கோ திமுக அரசுக்கோ கிடையாது. அவரை பொறுத்தவரைக்கும் அவர் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை. ஆனால் சில ஊடகங்களிலே அவர் திமுகவை சேர்ந்தவர் என்பது போலவும் மாணவர்களுடைய ஒரு துணை அமைப்பாளர் என்பது போலவும் அங்கே செய்திகள் வந்திருக்கின்றன. தென் சென்னையிலே பகுதிகளிலே, சைதாப்பேட்டை பகுதி போன்ற பகுதிகளிலே இன்னும் மாணவர்களுக்கான துணை அமைப்பாளர்களோ நியமிக்கப்படவில்லை. மாவட்ட அமைப்பாளர்கள் மட்டும்தான், துணை அமைப்பாளர்கள் மட்டும்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே பத்திரிகைகளில் இன்றைக்கு ஊடகங்களில் வர்ற செய்திகள் ஏதோ துணை முதலமைச்சரோடு அவர் இருப்பதை போன்ற ஒரு காட்சியை போட்டிருக்கின்றார்கள். அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். துணை முதலமைச்சர் தள்ளி வருகிறார், இடையிலே ஒரு கேப், அதில் ஒருத்தர் கொடையோட கீழே நிற்கிறார், அதுக்கு அங்கிட்டு ஒரு ஆள் நின்று ஃபோட்டோ எடுத்திருக்கார். அப்படி நடந்து வரும்போது ஃபோட்டோ எடுப்பது எங்கேயுமே சகஜம்தான். அதை யாருமே தடுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் ஒவ்வொருத்தரும் நான் போகையில் பக்கத்தில் யார் வர்றா, எய்த்தா போல் யார் வர்றான்னு பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போகிறது, புகைப்படம் எடுப்பதையெல்லாம் அல்லது செல்ஃபி எடுப்பதையெல்லாம் தடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு கேமரா ஃபோன்கள் அதிகம் விட்டன. எந்த இடத்திலிருந்து வேண்டுமென்றாலும் ஃபோட்டோ எடுக்க முடியும். அதே போல் இன்னொரு ஃபோட்டோ நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசுவோடு இருப்பது போன்ற ஒரு ஃபோட்டோ. அவர் சைதாப்பேட்டை தொகுதியைச் சேர்ந்தவர். அந்த தொகுதியில் பலர் அவருக்கு நன்றி தெரிவிக்க வரலாம், பல காரியங்கள் செய்து கொடுத்திருப்பார். அதுக்கு அந்த பொதுமக்கள், அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள், அந்த குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த மக்கள் நன்றி தெரிவிக்க வரலாம், அதில் வாழ்த்து சொல்லலாம். அல்லது கூட்டத்தில் நின்றுக்கிட்டு ஒரு துண்டை போட்டு சால்வையை போட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். இதை யாரும் எங்கேயுமே தடுக்க முடியாது. மேடையில் ஏறி எனக்கு ஒருத்தர் சால்வை போடுறாருன்னா நீ ஏயா சால்வை போடுற, நான் போ அப்படின்னு தள்ளி விட முடியாது. தள்ளிவிட்டால் தொண்டரை தள்ளிவிட்ட அமைச்சர்னு சொல்லி அதையும் நீங்கள் பத்திரிகை செய்தியாக ஆக்கி விடுவீர்கள். எனவே ஊடகங்களில் வர்றதுல அந்த ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை முதல்ல நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இல்லைங்க, அந்த பெண்ணுடைய பேரோ மற்றதோ எதையுமே நாங்கள் வெளியிடவில்லை. பாதிக்கப்பட்டவர் யார் புகார் தந்தாலும் அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுப்போம். குற்றவாளியை நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம். அதில் யார் யார் பாதிக்கப்பட்டாங்களோ தைரியமாக புகார் கொடுக்கலாம். நாங்கள் அவங்களெல்லாம் குற்றவாளியை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. அது வேணால் வேற கட்சிக்காரங்களுக்கு இருக்கலாம். மாணவிக்கு நடந்த கொடுமை, ஞானசேகரன் யார் தெரியுமா? ஜெயக்குமார் தந்த அதிர்ச்சி. சென்னை அண்ணா பல்கலை வளாகத்தில் வைத்து 2ஆம் ஆண்டு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஞானசேகரன் பற்றி பல திடுக்கிடும் தகவல்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வெளியிட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் போராடிய நிலையில் நம்முடைய மாண்புமிகு கழக பொதுச் செயலாளருடைய உத்தரவை ஏற்று இன்றைக்கு சென்னை மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர் செயல் வீராங்கனை அத்தனை பேருமே இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம், ஜனநாயக ரீதியிலான ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை இதுக்கு ஒரு நிமிஷம், ஜனநாயக ரீதியிலான ஆர்ப்பாட்டம். இது ஒன்றும் ஒரு ஒரு வன்முறை கிடையாது இதில். ஆனால் இது தடை செய்யப்பட்ட பகுதின்னு சொல்லி போலீஸ் சொல்கிறாங்க. தடை செய்யப்பட்ட பகுதினா இந்த 3 வருஷத்துல பிசிக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கு, காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கு, திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கு, இன்னைக்கு எல்லாமே ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்க மேலே எந்த வழக்கு கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான நிலையில அந்த மாணவி பார்த்தீங்கன்னா அவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு நம்ம போராடுகின்ற ஒரு நிலையில் இன்றைக்கு அதை இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் ஸ்டாலின் பேச்சை கேட்டுக்கொண்டு காவல்துறை இன்றைக்கு ஒரு மிகுந்த கெடுபிடியாகி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களை கைது செய்திருக்கின்றது. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையான தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த ஞானசேகரன் என்பவன் 15 வழக்குகள் ஏற்கனவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட 3 பொண்டாட்டி அவனுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வழிப்பறி கொள்ளைகள் போன்ற ஏகப்பட்ட கொள்ளைகள். அதே போன்று பாலியல் வன்கொடுமை ஏற்கனவே ஆளாகி அண்ணா யூனிவர்சிட்டியில தான் அவன் தஞ்சம் அடைந்திருக்க நிலை. அண்ணா யூனிவர்சிட்டி இந்த சிசிடிவி கேமரா வெளியிடணும். ஏற்கனவே சென்னையில
அவிஞ்சிகிற பகுதியில ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்ட பிறகு அதை கூட இந்த அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியாயம் கிடைக்காம இந்த சிபிஐ இன்றைக்கு வந்து இன்றைக்கு அப்பீல் செய்திருக்கிறது சொன்னால் எந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு சிறுமி முதல் இன்றைக்கு முதியோர் வரை இன்றைக்கு கைது செய்யப்படுகின்ற இன்றைக்கு வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு இந்த ஏற்படுத்தியிருக்கிறது. இது வந்து தமிழ்நாடு ஒரு தலைகுனிவு, ஒரு வெட்கப்பட வேண்டிய, வேதனைப்பட வேண்டிய, தமிழர் அத்தனை பேரும் யாருக்குமே வந்து பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கின்றது. தமிழகத்தில் டிசம்பர் 31 வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. புதனன்று வங்கக்கடல், ஆந்திரா, வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று அதே பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வரும் டிசம்பர் 31ஆம் தேதி வரை மிதமான மழை நீடிக்கும். சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழக கடலோர பகுதிகளில் இன்று சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தி உள்ளது.